டே 56 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் எம்ப்டி ஸ்டொமக்கில வெயிட் தான் செக் பண்ணேன். நேத்து கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வெயிட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. அதே வெயிட்ல தான் இருக்கேன். தென் ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் இந்த மார்னிங் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்த ஜீரா வாட்டர் தான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேம் ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்த ஓட்ஸ் தான். இது வந்து தயிர் இல்லாம நான் சோக் பண்ணியிருந்தேன் வாட்டர் வச்சு. நேத்து இதுதான் சாப்பிட்டேன். ஸோ அதையே வந்து பிளெண்ட் பண்ணி ஒரு ஸ்மூத்தி மாரி எடுத்துக்கிட்டேன். ஒன்லி வாட்டர் மட்டும் ஆட் பண்ணேன். மில்க் எதுவுமே ஆட் பண்ணல. ப்ளஸ் புரோட்டீனுக்காக 2 எக்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். தென் இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறனால நான் வெளிய போய் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, சிக்கன் எல்லாமே இந்த வாரத்துக்கு தேவையானது வாங்கிட்டு வரதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 2:30 ஆயிடுச்சு. இன்னும் நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணவே இல்ல இவ்ளோ டைம் ஆகியுமே. எனக்கு ரொம்ப பசிச்சனால ஒரே ஒரு 1/2 ஆப்பிள் மட்டும் நான் எடுத்துட்டு லஞ்ச் சமைக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு லஞ்ச் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரைட்டான இந்த ஒயிட் சிக்கன் பிரியாணி தான். இது நான் ஒரே ஒரு டைம் தான் ட்ரை பண்ணேன். அதுவும் வந்து நான் புகுந்த வீட்ல உள்ள ஸ்பெஷல். ஐ மீன் அந்த ஏரியால உள்ள ஸ்பெஷலு. கொங்கு நாட்டு ஸ்பெஷல். இது ஒரு ரெசிபி. என்ன ஏதாவது ஒரு குக்கிங் காம்படிஷன்ல போயிட்டு, உங்களுக்கு புடிச்சத நீங்க சமைக்கலாம் அப்டின்னா, நான் வந்து கண்டிப்பா இந்த ஒரு சமையல் பண்ணா பிரைஸ் வின் பண்ணிருவேன். ஏன்னா, அந்த அளவுக்கு எனக்கு இந்த ஃபுட் மேல அவ்ளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஏன்னா, டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா வந்திருந்துச்சு. நான் வழக்கமா ஒரே ஒரு கரண்டி மட்டும் தான் எடுத்து சாப்பிடுவேன். அடுத்த கரண்டி எடுக்க மாட்டேன். இந்த டயட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். எப்பேர்ப்பட்ட சாப்பாடுனாலும். பட் எனக்கு வந்து நேத்து என்னைய மீறி நான் 2 கரண்டி வச்சு சாப்பிட்டேன். நான் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டு. ஸோ அந்த ஒயிட் சிக்கன் பிரியாணி, இது வந்து தேங்காய் பால் ஊத்தி செய்வோம். ஸோ இந்த பிரியாணியும், அது கூட வந்து சிக்கன் கிரேவியும் நான் எடுத்துக்கிட்டேன் லஞ்சுக்கு. தென் இன்னும் 1 வீக் இருக்கு பொங்கலுக்கு. பட் எங்க அபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணாங்க. பொங்கல்லாம் வச்சு, அதுக்கப்புறமா நெறைய காம்படிஷன் வச்சிருந்தாங்க. புதுசா வந்து பொங்கலுக்கு எல்லாருமே தமிழ்நாடு மரபு அந்த மாரி தான் பண்ணுவாங்க. பட் இங்க வந்து பைக் ஸ்டண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் 2 சின்ன பசங்க. ஒரு பொண்ணு, ஒரு பையன் 2 பேருக்கும் ஒரு 7 வயசு தான் இருக்கும். சூப்பரா பண்ணாங்க. நாங்க அதெல்லாம் வந்து எங்க பால்கனிலேருந்தே பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படியே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். தென் வந்து ஈவினிங் டீக்கு வந்து ஒரே ஒரு 100 எம்எல்க்கு நான் டீ எடுத்துக்கிட்டேன். இஞ்சி டீ தான் எடுத்திருந்தேன். தென் எனக்கு மத்தியானம் சாப்பிட்டதே ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஸ்டில் வந்து டின்னர் ஸ்கிப் பண்ண வேணாம் அப்படின்னு, ஒரு பிஃபோர் 7:00க்கே நான் ஒரு சப்பாத்தியும், அது கூட வந்து சிக்கன் கிரேவி எடுத்திருந்தேன். ஓவரால் இன்னைக்கு ஃபுல்லா இதான் சாப்பிட்டேன். அண்ட் ஹேபிட்ஸ்ல வந்து இன்னைக்கு சென்னை வந்து எனக்கு சென்னை மாரியே தெரியல. ஏதோ நான் வந்து ஊட்டி, கொடைக்கானல்ல இருந்த மாரி இருந்துச்சு. செம்ம கோல்டா இருந்துச்சு. அடிக்கடி ரெயின் வேற வந்துட்டே இருந்துச்சு. என்னால வாக்கிங் சுத்தமா போவே முடியல. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு கோல்டு. நான் இதுலயே வாக்கிங் போனா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால நான் போகல. அண்ட் வாட்டருமே கரெக்ட்டா இன்டேக் பண்ணல. மத்தபடி 3 ஹேபிட்ஸ் நான் சூப்பரா பண்ணியிருந்தேன். அது மட்டும் டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் வெயிட்டுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.